ஐயா வணக்கம் ஐயா. ஐயா ஒரு மனுஷன் எப்படி வாழணும்னு நினைக்கிறீங்க? காசு இருந்தால் நல்லா வாழலாமுங்க. நம்மளுக்கு 4 பேர் மதிப்பாங்க. காசு இருந்தால் நல்லா வாழலாம். மதிப்பாங்க. காசு இல்லைன்னு அவங்க அந்தர போறான்ட்டுப்பாங்க. ஓ அப்படி சொல்லுவாங்கிறீங்க. போயிட்டு இருக்குது. அப்படி போயிட்டு இருக்குது காலகட்டம். சரி நீங்கள் இருந்த காலத்தில் எப்படி இருந்துச்சு? நாம் கேட்டால் அவன் கொடுத்துருவான், செய்யலாம், அது தப்பு வராதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அப்போ இருந்துச்சு ஒற்றுமை அருமையாக இருந்தது. இப்போ இருக்கிற காலத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கு? ஒற்றுமையில காசு இருந்தால் தான். காசு இருந்தால் தான் ஒற்றுமைங்கிறீங்க. நீ போனே கூட மறுக்கா நீ நில்லு வந்தாண்டா அப்படின்ட்டு போவாங்க. ஓ அப்படி சொல்லுவாங்க. அப்போ நீங்கள் இருந்த காலத்தில் அந்த காலத்தில் அப்போ வந்து ஒற்றுமை இருந்துச்சு. இப்போ காசு இருந்தால் சரி நீ போட நான் வாரேன் அப்படின்னு போயிடுவாங்க. ஓ அப்படி காசு இல்லைன்னா நீ போட வாரன்றுவாங்க. காசு இருந்துச்சுன்னா இரு வரேன் அப்படிம்பாங்க. ஓ அந்த காலத்துக்கும் இப்போ இருக்கிற காலத்துக்கும் இவ்வளோதான் வித்தியாசம். அந்த காலத்தில் காசு இல்லைனாலும் அன்பு இருக்கு, எல்லாமே அன்பு பாசம் எல்லாம் இருந்துச்சு. இந்த காலத்தில் காசு இருந்தால் தான் அன்பு பாசம் தேடி வரும், இல்லைன்னா வராது. ஓ அப்படி சொல்ல வரீங்க. சூப்பருங்க, வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன விஷயம் நல்லா இருக்கு, அற்புதமான கருத்து. உங்கள் பேர் என்னங்க ஐயா? பேர் அம்மாவாசைங்க. அம்மாவாசை.